இந்தியாவிலேயே தொண்டன் முதல்வராக இருக்கும் கட்சி அதிமுக தான் என்றும் நாளை யார் வேண்டுமானாலும் முதல்வராகும் வாய்ப்பு உள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் துவங்கியது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த கூட்டத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் முகக்கவசம் வழங்கி கிருமிநாசினி மூலம் சுத்தப்படுத்தி அனுமதிக்கப்பட்டனர். மேடைக்கு வந்த OPS மற்றும் EPS ஆகியோர் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தொண்டர்களை நோக்கி கூட்டாக கையசைத்தனர். அப்போது தொண்டர்கள் ஆர்ப்பரித்து கோஷம் எழுப்பினர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புல்லுருவிகளும் துரோகிகளும் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்ததாகவும் தொண்டர்கள் நிறைந்த இயக்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் பேசினார். மேலும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் பதவி கதவை தட்டி வரும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே தொண்டன் முதலமைச்சராக கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், மாண்புகாரன் OPS இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக வரலாம். எங்கே என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே, இன்னும் தமிழகத்தில் எத்தனையோ மூளை முடுக்கிருக்கின்றார்களே கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராவதற்கு கூட வாய்ப்புள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். விழாவில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவின் கோயபல்ஸ் பொய் பிரச்சாரம் இந்த முறை எடுபடாது என்றார். பல வழக்குகளில் திமுகவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதாகவும் அவர் விமர்சித்தார். ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடும் என்பது கோயபல்ஸ் தத்துவம். அந்த தத்துவத்தை இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர், யாரு, திமுக கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் கிடையாது, திமுக கட்சி தலைவர் சொன்னால் திரு பிரசாந்த் கிஷோர் தான். அவர்கள் நம்பியிருப்பது பிரசாந்த் கிஷோர், ஆனால் நாம் நம்பியிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு பொதுமக்களை. ஏறக்குறை 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு வகைகளிலே பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்தாலும் கூட அந்த பொய் பிரச்சாரங்கள் எடுக்கப் போவதில்லை. எந்த தேசிய கட்சி வந்தாலும் மாநில கட்சி வந்தாலும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி என்றும் அதில் கூட்டணி தேவை இல்லை என்றும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி பாஜகவை மறைமுகமாக சாடியுள்ளார். எந்த தேசிய கட்சிகளானாலும் சரி, எந்த மாநில கட்சிகளானாலும் சரி, யார் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தான் ஆட்சி. இதிலே கூட்டணி என்பதற்கு, ஆட்சி என்பதற்கு பொருள் இல்லை, தேவையும் இல்லை. கூட்டணி அமைப்போம், கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று எந்த அரசியல் கட்சியாவது நம்மோடு கூட்டணி வந்தால் அவர்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரையில் அண்ணாவுடைய கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கை, அவர்கள் வழிவந்து இந்த தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்கள் இருவரும் தலைவருடைய கொள்கை, ஏன் கடைசி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கொள்கை அந்த கொள்கைதான். அந்த கொள்கை பிடித்தான் நாங்கள் நடப்போம். அதிமுகவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வரும் கூட்டணி கட்சிகளை தேர்தலில் இணைத்துக் கொள்வோம் என அதிமுக முன்னாள் MP அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சிக்கு தான் அறிவிக்க முடியும். அதிமுகவுக்கு அவங்க எப்படி அறிவிக்க முடியும்? அதிமுகவுக்கு கூட்டணி வேட்பாளர், அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். அதிமுக தனித்து தான் ஒரு 6 முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2016 தனித்து நின்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் EPS அவர்கள் தான் என்று கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் OPS அறிவித்திருக்கிறார். பிரச்சனை முடிந்துவிட்டது. இதற்கு மேல் கூட்டணி என்று வருகிற போது அவர்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வருவார்களே, ஆனால் அவர்களை சேர்த்துக் கொண்டு நாங்கள் தேர்தலில் பயணிப்போம். அதிமுகவை விமர்சிப்பவர்களை இயேசு தண்டிப்பார் என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி என்ன யூதாசா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லா இடங்களிலும் மக்கள்
திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேடி வருகிறார்கள். அவருடைய சுற்றுப்பயணத்திலே தாங்களாக வந்து பங்கேற்கின்றார்கள். இந்த புதிய எழுச்சி, இதுவரை காணாத எழுச்சி, இந்த ஆட்சிக்கு எதிரானது. இந்த முதலமைச்சர் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு, பல்வேறு கட்சிகள் வந்து அதிமுகவை விமர்சனம் செய்கின்றன, அப்படி பேசக்கூடியவர்களை இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார் அப்படிங்கிறாரு. இவர் ஜூடாஸாப்ப. நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்வது குறித்து இன்று மதியத்திற்கு மேல் அறிவிப்பு வெளியாகும் என ஐதராபாத் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அண்ணாத்த படப்பிடிப்பில் பங்கேற்றிருந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் படப்பிடிப்பு நிறுத்தப்படுவதாக கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்திற்கு செய்யப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என ஹைதராபாத் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்தது. ஆனாலும் இரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரஜினிகாந்திற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவரை டிஸ்சார்ஜ் செய்வது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு காலையில் வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது. மருத்துவ குழுவினரின் ஆலோசனைக்கு பிறகு இன்று மதியத்திற்கு மேல் அவர் டிஸ்சார்ஜ் செய்வது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலகட்ட பரிசோதனைகளில் ரஜினிகாந்திற்கு பயப்படும்படியாக எந்த பாதிப்பும் இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் பட்சத்தில் தனி விமானம் மூலம் இன்று இரவிற்குள் ரஜினிகாந்த் சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினிகாந்த் இன்று மதியம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு திட்டமிட்டபடி கட்சி துவங்கும் பணிகளில் ஈடுபடுவார் என தெலுங்கானா ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். With the blessings of all the fans of the world, your prayers have been fulfilled today. Rajni sir is totally fit today, and sir is going to discharge at 2 o'clock today afternoon, and he has given a special flight from Begumpet Airport, and he will reach Chennai today. I want to thank first God that God has listened our prayers, and he is very, very fit, and not to worry anything. All fans, be happy. All your prayers have been fulfilled. I am very much happy that on 31st December, sir is going to launch the party. He is totally fit, and it will be fulfilled on 31st December as per Rajni sir. ஐதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து ரஜினிகாந்த் இன்று டிஸ்சார்ஜ் ஆவார் என அவரது சகோதரர் சத்ய நாராயணா தெரிவித்துள்ளார். ரஜினி சார் வந்து எப்படி இருக்காங்க சார்? இதை பேசுனீங்களா? நல்லா இருக்காங்க, நார்மலா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சாயங்காலம் வந்துடுவாங்க சென்னைக்கு. ஓ சரிங்க சார். இப்போ டிஸ்சார்ஜ் வந்து எதுவும் சொல்லியிருக்காங்களா சார் இன்னைக்கு சென்னை? இன்னைக்கு ஆமா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க, சென்னைக்கு வருவாங்க. ஓ சரிங்க சார். இப்போ அந்த ரத்த அழுத்தம் அந்த மாதிரியான பிளட் எல்லாம் கம்மி ஆகி போச்சுங்க, நார்மலா இருக்காங்க எல்லாம். ஓ சரிங்க சார். இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லாட்டி எப்படி சார்? ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஓ சரி. இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி வந்துடலாம் சார். முக்கியமா அந்த 31ஆம் தேதி அறிவிப்பு அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி எதுவும் சொல்லி வந்த பின் சொல்லுவாங்க, வந்த பின்ன சொல்லிடுவாங்க. அதுல உறுதியா இருக்காரா சார்? அதெல்லாம் உறுதிதான். ஓகே சார். நீங்க வந்த பின் சொல்றாங்க. நீங்க அவரை சென்னையில வந்து பாக்குறீங்களா சார்? எப்போ வருவீங்க? இல்ல இப்போ சப்ஜெக்ட் வருது, ஜனவரி மாதம் வருது. ஓ சூப்பர் சார். இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஃப்ளைட்ல கிளம்புறாரு. சென்னைக்கு வந்துடுவார். சென்னை. ஓ இப்போ ஃப்ளைட்ல போறது ஓகே சார்? பிளட் ப்ரெஷர் இருக்கிற டைமிங் டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களா சார்? பண்ணிருக்கேன். பிரைவேட் ஃப்ளைட் தான். பிரைவேட் ஃப்ளைட் தான். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம். ரஜினி விரைந்து நலம் பெற வேண்டும் என சக நடிகரான மம்மூட்டி ட்வீட் செய்துள்ளார். தளபதி படத்தில் தங்களது கதாபாத்திரத்தை குறிப்பிட்டுள்ள அவர், விரைந்து குணமடைந்து வாருங்கள் சூர்யா, அன்புடன் தேவ. தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உள்நாட்டு பொருட்களை உலக தரத்திற்கு எடுத்து செல்லும் நேரம் இது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய மோடி, இந்த கொரோனா நெருக்கடியிலும் நாம் புதிய பாடங்களை கற்றுக்கொண்டதாகவும் தேசம் புதிய திறன்களை வளர்த்துள்ளது என்றும் பேசினார். இனி இந்திய பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவது என புது வருடத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் என கூறிய மோடி, அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை கூட இறக்குமதி செய்யாமல் இந்திய பொருட்களாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும்,
2014 முதல் 2018க்கு இடைப்பட்ட காலங்களில் இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகளை தவிர்க்க வேண்டும் என கூறிய பிரதமர், கணினி வாயிலாக புத்தகங்களை எழுதும் தமிழகத்தை சேர்ந்த 92 வயது ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமிக்கு பாராட்டு தெரிவித்தார். திருமண நாளை முன்னிட்டு மனைவிக்கு கணவர் நிலவில் நிலம் வாங்கி கொடுத்து அசத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பகுதியைச் சேர்ந்த தர்மேந்திரா சப்னா தம்பதியர் 8ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடினர். அப்போது மனைவிக்கு நிலவில் 3 ஏக்கர் நிலம் வாங்கிய சான்றிதழை கணவர் தர்மேந்திரா பரிசாக அளித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார். திருமண நாளன்று தனது மனைவிக்கு வித்தியாசமாக பரிசளிக்க விரும்பியதாக கூறும் தர்மேந்திரா, இதற்காக நியூயார்க்கில் உள்ள லூனா சொசைட்டி எனும் நிறுவனத்தின் மூலம் நிலவில் நிலம் வாங்கியதற்கான சான்றிதழை பெற்றதாக கூறுகிறார். கணவரிடமிருந்து இப்படியொரு பரிசை எதிர்பார்க்கவில்லை என சப்னா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். விரைவில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பணிக்காலத்தில் உயிரிழந்த ஆசிரியர்களின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஸ்டாலின், திமுக குழு மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வருவதாகவும் இதில் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் இடம்பெறும் என நம்புவதாகவும் பேசினார். நம்முடைய டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒவ்வொரு மாவட்டமாக போய் எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு மனுக்களை வாங்கி கோரிக்கைகளை கேட்டு அவங்கள பேச வச்சு அவங்க அந்த அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையெல்லாம் விரைவில் வரப்போகுது. வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவிகளில் ஆர்ப்பரித்து விழும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். அங்கு வருவோர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையும் செய்யப்படுகிறது. நான் அருவியில் குளிக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. செம்ம இதாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. குளிக்கவே நல்லா விட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணியிருந்தா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிருந்துருக்கலாம். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் குலையும் வழங்க வேண்டுமென நெல்லையைச் சேர்ந்த மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பொட்டல், அருகன்குளம், பாறையடி, சாலியர் தெரு, மேலசெவல் உள்ளிட்ட இடங்களில் மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது அமோகமாய் விளைந்திருக்கும் நிலையில் மஞ்சள் குலையை வாங்க வியாபாரிகள் வராதது விவசாயிகளை கவலை கொள்ள வைத்துள்ளது. எனவே அரசு தங்களிடம் கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்பில் இணைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பொங்கல் ஜாமான் கொடுக்கறதோட அந்த மஞ்சளையும் சேர்த்து கொடுத்தாக்கா மஞ்சள் கொடுக்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வாங்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. நீங்களா பார்த்து செய்யுங்க ஐயா, அதுதான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் தண்ணி அடித்து அப்பப்போ நாங்கள் பாடுபட்டு கிடக்கோம். கரூர் மாவட்டத்தில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மரத்திலேயே வாழைத்தார்களை அறுவடை செய்யாமல் விடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, பிள்ளப்பாளையம், சிந்தலவாடி, மகிழிப்பட்டி என 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிட்டிருந்த விவசாயிகள் போட்ட முதலை கூட எடுக்க முடியாமல் பெரும் இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். கோவில்களில் பெரிய அளவுக்கு திருவிழாக்கள், திருமணங்கள் ஏதும் நடக்காததே இதற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் பயிருக்கு இழப்பீடு வழங்கும் நிலையில் வாழைத்தாருக்கு மட்டும் எந்த இழப்பீடும் வழங்குவதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூட்டுறவு சங்கத்தில் நாங்களும் லோன் போடுறோம். கடன் வாங்கி தானே விவசாயம் பண்ணுறோம். 1 லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்கன்னா போட்டோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 to 11,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் எங்கே போகுது, என்ன பண்ணுறாங்க? இது வரைக்கும் வாழைக்கு கொடுத்ததே கிடையாது. வருஷம் லோன் போட்டு தான் விவசாயம் பண்ணுறோம். இந்த மாதிரி சூழ்நிலை எங்களால் கடன்லாம் கட்ட முடியாது. எப்படி நாங்கள் எங்கேருந்து கடன் கட்டுறது? வாழைக்காட்டை வித்துட்டு தான் கடன் கட்டணும். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தள்ளுவண்டியில் புதிதாய் திறக்கப்பட்டுள்ள 80s மற்றும் 90s கிட்ஸ் மிட்டாய் கடை அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. தங்கள் கடையில் உள்ள மிட்டாய்களை வாங்க குழந்தைகளை காட்டிலும் பெற்றோரே அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் கடை உரிமையாளர் லீலாவதி மதன் தெரிவிக்கிறார். ஹார்லிக்ஸ் மிட்டாய், கமருக்கட்டு மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், எடை மிட்டாய், காசு மிட்டாய், பேப்பர் மிட்டாய் என 64 வகையான மிட்டாய்கள் காண்போரை நின்று வாங்கி செல்ல வைப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டது. நாங்கள் ஸ்கூல் போகும்போது விளையாண்டுக்கிட்டு ஆடிட்டு பாடிட்டு வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இவ்வளோ நாள் கிடைக்கவே இல்லை. இப்போ என்னோட பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேடிட்டே நிறைய போய் தேடுவேன். எந்த கடையில் போய் வாங்கலாம், மிட்டாய் வாங்கலாம், நல்லா இருக்குமான்னு பார்ப்பேன். ஆனால் இந்த கடையில் போய் இந்த பாக்கு முட்டா, இந்த ஜாம் முட்டா, பேப்பர் முட்டா நிறையா இருக்குது. எல்லாமே நிறைய இந்த 90 கிட்ஸ் அழியில நம்ம இன்னும் உசுரோட தான் இருக்கிறோம். முட்டாய் இங்கே தான் இருக்குது. வேணுங்களும் வாங்கி சாப்பிடலாம்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் சேக்காடு கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர் கால கல்வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது. சேக்காடு கிராம ஏரிக்கரை அமைந்திருக்கும் சீராத்தம்மன் ஆலயத்தில் இந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. அதில் சேக்காடு பெரிய ஏரி சோழர் காலத்தில் பராமரிக்கப்பட்டு அங்கிருந்து விவசாய நிலத்திற்கு நீர் கொண்டு செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டது பற்றிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த கல்வெட்டை படியெடுத்த தொல்லியல் துறை அதிகாரிகள் விரைவில் சோழர் கால கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தகவல்களை மக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளதாக கூறினர். இது கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு என்று தெரிய வருகிறது. இதனுடைய முழு விவரம் படித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் பலகை வைக்கப்படும். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் ஒவ்வொரு முறை ஊரடங்கு பிறப்பிக்கும் முன்பும் ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்துவார். தற்போதுள்ள ஊரடங்கு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடியும் சூழலில் நாளை ஆலோசனை நடக்கிறது. நாளை காலை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசிக்கிறார். மருத்துவ நிபுணர்களுடன் மாலை ஆலோசிக்கிறார். ஏற்கனவே உள்ள ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது மேலும் தளர்வுகள் அளிப்பதா, புதிய வகை கொரோனா பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் பசுமை புற்களின் மேல் வெள்ளை கம்பளம் விரித்தது போல் பனிப்பொழிவு காணப்பட்டது. கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான ஜிம்கானா மற்றும் பாம்பார்புரம், பிரையன் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகம் காணப்பட்டது. அதிகாலை 7 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையுடன் கடும் குளிர் நிலவியது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 18,732 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,87,850 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 279 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,47,622 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 21,430 பேர் குணமடைந்தனர். இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 97,538 உயர்ந்துள்ளது. 2,78,690 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக 300க்கும் கீழ் உயிரிழப்பு குறைந்துள்ளது. இதேபோல் ஜூலைக்கு பிறகு 6 மாதங்களில் இல்லாத அளவு கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளது. அமெரிக்காவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். இலினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள விளையாட்டு மையம் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்த ராக்ஃபோர்ட் பகுதியில் 1965ஆம் ஆண்டிலிருந்தே வன்முறை சம்பவங்களில் பொதுமக்கள் கொல்லப்படுவது நடைபெற்று வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு இத்தகைய சம்பவங்களால் 31 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதனை தாண்டி இந்த ஆண்டில் 35 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இங்கிலாந்தில் பெய்த கனமழையால் பெட்ஃபோர்ட்ஷயர் பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று பெய்த கனமழைக்கு பின் விழித்தெழுந்த மக்கள் தங்கள் வீதிகள் நீருக்கடியில் மூழ்கி கிடப்பதைக் கண்டு திகைத்தனர். இதையடுத்து 1300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். வார இறுதி முழுமையும் இத்தகைய வானிலையே நிலவும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். பழுது பார்க்கும் பொழுது சிலிண்டர் திடீரென வெடித்ததில் ஏஜென்சி ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்த சோகம் தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. சங்கரங்கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில் சரஸ்வதி என்பவர் சிலிண்டர் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இந்த ஏஜென்சியின் மேலாளராக சரஸ்வதியின் உறவினர் வைகுண்டம் இருந்தார். அலுவலகம் அருகில் இருக்கும் குடோனில் ஒரு அறையில் வைகுண்டம் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் பழுதான சிலிண்டரை தூக்கி வந்த ஊழியர்கள் கிடங்கிற்கு சென்று வைகுண்டத்திடம் காண்பித்து பழுது பார்த்துள்ளனர். அந்த அறையில் சமையல் நடந்துள்ளது. அதே நேரம் சிலிண்டரிலிருந்து தொடர்ந்து கசிந்த கேஸ் அந்த அறை முழுவதும் பரவிய நிலையில் அடுப்பு எரிந்து கொண்டிருந்ததால் தீப்பிடித்து சிலிண்டர் வெடித்தது. இந்த விபத்தில் வைகுண்டம், ஊழியர்கள் பசுபதி, காளை ஆகியோர் படுகாயமடைந்தனர். நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இவர்கள் சிகிச்சை பலனின்றி வைகுண்டமும் காளியும் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட்